ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பிப்னா என்ன, அந்த பிப் வேல்யூ வச்சு எப்படி ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ணுறது, ஒரு பொசிஷன் சைஸை பிப் வச்சு எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐஃபோரெக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஐஃபோரெக்ஸில் ஆப்பு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட்டில் 4 விதமாக இருக்கும். ஒன்று கரன்சி, இன்னொன்று கமாடிட்டி, மூணாவது பார்த்திங்கன்னா இண்டிசஸ்னு இருக்கும், நாலாவது பார்த்திங்கன்னா கிரிப்டோன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 4 இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செக்மெண்ட்டுக்கும் அந்த பிப்பு வேல்யூ மாறும். ஃபஸ்ட்டு பிப்புன்னா என்ன, ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 சொன்னால் நம்ம 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இன்கேஸ் நீங்கள் குரூடாயில் எடுத்துக்கினாலும் சரி, என்ஜி எடுத்து எல்லாமே நம்ம பாயிண்ட் வேல்யூவில் தான் சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிப்பிள் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கமாடிட்டிலலாம் பார்த்திங்கன்னா சில ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைக்ரோவில் இருக்கும். ஈவன் அந்த கரன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த யூரோலலாம் பார்த்திங்கன்னா 1 வேல்யூ தான், அதோட பாயிண்ட் 1.00058ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க 0.00ன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவங்க பிப்புன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பிப்பு. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம யூரோ யூஎஸ்டி உள்ளே போனோன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த யூரோ யூஎஸ்டி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சார்ட் இருக்கும். இந்த சார்ட் பாரை கிளிக் பண்ணி சார்ட் வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஐன்னு ஒன்று இருக்கும், அதுதான் இன்ஃபர்மேஷன் பாக்ஸ். அந்த இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோன்னு வந்துடும். ஸோ இந்த யூரோ யூஎஸ்டிக்கு ஒரு பிப்புன்றது எதை சொல்கிறாங்கன்னா 0.0001, அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 ஸ்பேஸுக்கு தள்ளி வர்றது தான் ஒரு பிப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிப்போட வேல்யூ $1 இருக்குது. ஸோ இது அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ 10,000 இருக்குது, நீங்கள் 1000 போடலாம். இப்போது 10,000 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிப்போட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 0.1 தான். ஸோ இது பார்த்திங்கனாக்கா பொசிஷன் சைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிப்பு ப்ளஸ் இந்த பிப்போட ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களால் தெரியணும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா கரன்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50லேருந்து 100 பிப்புக்கோட மூவ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏதாவது ஈவெண்ட்னா மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப ரேலியில் நடக்கும் எதர் சைடு. சரிங்களா? செகண்ட் பார்த்திங்கன்னா கமாடிட்டி. இந்த கமாடிட்டியில் பார்த்திங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, கோல்டு. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் விடிஐ பார்க்கலாம். விடிஐன்றது தான் க்ரூட் ஆயில். நம்மளுக்கு இங்கே க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இது பேரலில் இருக்குது, 60 பேரல் இருக்குது. அதுக்கு கீழே எவ்வளோ மார்ஜின் தேவைன்னா $132 தேவை மார்ஜினு. ஸோ இதோட பிப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலான்னா, ஸோ இந்த பார்த்திங்கன்னா 0.01 பிப்புக்கு $0.6 ப்ராஃபிட் லாஸ் வரும். ஸோ இல்லை எனக்கு அதிகமாக இருக்குது, ஏன்னா பிகினருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசு தான். ஏன்னா க்ரூட் ஆயில் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து அதிகமான வாலட்டைல் கொடுக்கும். அப் அண்ட் டவுனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 பிப்பு கூட கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதனால் இது அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இங்கே ப்ரைஸை குறைச்சிங்கன்னா, பேரலில் குறைச்சிங்கன்னா, 10 பேரல் குறைச்சிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இல்லை ஒரு 25 பேரல் கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிப்புக்கு பார்த்திங்கன்னா 0.25 ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிப் வேல்யூன்றது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிப்டோ எடுத்துக்கலாம். கிரிப்டோ பார்த்திங்கன்னா 20,000 மேலே இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 20,000 மேலே இருக்கிறதுல பார்த்திங்கனாக்கா இது இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோவில் பார்த்திங்கன்னா ஒரு பிப்புன்றது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா 21,147 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது பாயிண்ட்டு கிடையாது. இந்த ஒரு வேல்யூ மூவ் ஆனாலே உங்களுக்கு 0.01 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கும் ரெட் கலரில். $5 இருந்தாலும் நம்ம போடலாம். இல்லை எனக்கு இது ரொம்ப இருக்குது, ஓரளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், கிரிப்டோ எனக்கு தெரியும் அப்படின்னா 100 பாயிண்ட் பிடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 0.5 போட்டிங்கன்னா 289 வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டு மார்ஜினு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதே ஒரு பிப்போட வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ 0.5 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஏன்னா கிரிப்டோ 100 பாயிண்ட் சாதாரணமாக மூவ் ஆகும் இல்லைங்களா, எதர் டைரக்ஷன். சப்போஸ் நம்ம எடுத்தது பாசிட்டிவ் 100 பாயிண்ட் போச்சுன்னா உங்களுக்கு $50 ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை நெகட்டிவில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மைனஸில் $50 கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்தியன் இண்டீஸில் இந்தியா 50ன்றது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 நம்ம சொல்கிறதுல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் 0.64 கான்ட்ராக்ட் இருக்குது. 0.64 கான்ட்ராக்டோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோவில் பார்த்திங்கன்னா
ஒரு பாயிண்ட், ஏன்னா இது 15,000க்கு மேலே இருக்குது இல்லைங்களா, 15,000க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பிப்பாக கால்குலேட் ஆகும். அதே நம்ம இந்த கரன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 1 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து 0.001, அதாவது 4 டிஜிட்டுக்கு அந்தாண்ட ஒரு பாயிண்ட் மூவ் ஆனாலே ஒரு 1 பிப் கவுண்ட் வரும். ஸோ உங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஒரே ஒன்று பண்ண தான் அந்த எவ்வளோ பிப்பு வந்து பிப்போட வேல்யூ பார்க்கணும். நீங்கள் ஒரு பிப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா $0.6. அதே உங்களுக்கு தெரியும் நிஃப்டி 50 வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து 100லேருந்து 150க்கு மேலே கொடுக்கும். இல்லை நீங்கள் இது அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸை குறைச்சிக்கலாம். ஒரு 0.35 வச்சுக்கிறீங்கன்னா 0.35 வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.35 இது தான் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோடு பார்த்திங்கன்னா 0.35 கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $84 தேவை. சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிப்பை வச்சு கால்குலேட் பண்ண ப்ராஃபிட் லாஸு. ப்ளஸ் வந்து பொசிஷன் சைஸிங்க்கு வந்து இந்த பிப்புன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னது வரையும் சம்மரைஸ் பண்ணலாம். கரன்சிக்கு பார்த்திங்கன்னா பிப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த 0.004 டிஜிட் கர்நாடக இருக்க ஒரு பாயிண்ட் தான் வந்து ஒரு பிப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதே கமாடிட்டிக்கு பார்த்திங்கன்னா 0.01 க்ரூட் ஆயிலுக்காக இருக்கும். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லீஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 4 டிஜிட்டில் இருக்கிறதா ஒரு பிப்புன்னு இருக்கும். ஸோ நேச்சுரல் கேஸை வந்து நல்ல வாலட்டைல் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியான யூனிட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் மினிமமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிசஸ் எல்லாம் 10,000 15,000க்கு மேலே போனால் ஒரு பாயிண்ட்டே வந்து ஒரு பிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ லீஸ்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணுங்கள். எவ்ரி டைம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோவில் செக் பண்ணுங்கள் பிஃபோர் ஆர்டர் பிளேசிங் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து கம்மி குவான்டிட்டி, ஏன்னா லிவரேஜ் வந்து இங்கே அதிகம். நீங்கள் எக்ஸாம்பிள் காப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து $9,000 இருந்தால் தான் இதை போட முடியும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு $200 இருந்தாலே இந்த ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ அதிகமான லிவரேஜ் இருக்கிறதுனால நீங்கள் பொசிஷன் சைஸிங் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஏன்னா வந்து காப்பர் வந்து ஒரு சில டைம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 0.01. ஸோ இது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வராது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் எடுக்கக்கூடாது. பெரிய ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா. சரிங்களா. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதில். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.